ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேபி ஃபுட் தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தாராளமாக 8 மந்த்துக்கு மேலே உள்ள பேபிஸ்க்கு நீங்கள் கையிலே நல்லா மசிச்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நீங்கள் 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா 3 டைம் வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற அழுக்கு தூசி எல்லாமே போயிடும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது பேபிஸோட ஹைட் சைட்க்கு ரொம்பவுமே நல்லது. அது மட்டும் இல்லாமல் கேரட்டில் நேச்சுரலாகவே ஸ்வீட் அண்ட் சால்ட் இருக்குது. அதனால் பேபிஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் 6 மந்த்துக்கு மேலே பேபி ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரைஸ் மட்டும் கொடுங்க, அதுக்கப்புறம் பருப்பு மட்டும் கொடுங்க, அதுக்கப்புறம் கேரட் மட்டும் கொடுத்துட்டு அது எல்லாம் சேர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கம்பைன் பண்ணி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டே எதுவும் கம்பைன் பண்ணி கொடுக்காதீங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு எது ஒத்துக்கிறோம் எது ஒத்துக்காதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணாதீங்க. குழந்தைங்க வயிறு குட்டி தான். அவங்களால சாப்பிட முடிஞ்ச அளவு தான் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு தான் சாப்பிட முடியும் அவங்களால. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ண கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஃபுட் பார்த்தீங்கன்னா 8 மந்த்லேருந்தே கொடுக்கலாம். என்னோடய பேபிக்கு நான் இது 8 மந்த்லேருந்தே கொடுக்குறேன். இப்போ அவனுக்கு 6 இயர்ஸ் ஆகுது. இன்றைக்குமே அவனோட ஃபேவரட்னால் இந்த கேரட் ரைஸ் தான். ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சிடலாம். இதில் நீங்கள் 8 மந்த்துக்கு மேலே உள்ள பேபினா நீங்கள் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ், தால் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பேபி ஃபுட் வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம எந்த அளவுக்கு ரைஸ் தால் எடுத்துக்கோமோ அதை விட ஒரு 3 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் 1 வயசுக்கு மேலே உள்ள பேபினா சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சால்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குழஞ்சாதான் நம்ம கையிலே நல்லா மசிச்சு ஊட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா குழஞ்சிருச்சு. இதை நீங்கள் கரண்டிலேயே நல்லா மசிச்சு விடலாம், இல்லைன்னா மேஷர் இருந்தால் அதை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட பல்ஸ் மோடில் வச்சு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா சாஃப்டாக. ஆக்சுவலாக இது நல்லாவே குழஞ்சிருச்சு. கையிலே நல்லா மசிச்சு ஊட்டுற அளவுக்கு தான் இருந்தது. அவ்வளோதான், நம்மளோட லன்ச் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டியாக டேஸ்டியான கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.